பிரிட்டனி, நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இப்போது அங்கே இருக்க வேண்டியது. ஓ, என்ன நடக்கிறது? ஒன்றும் பார்க்க முடியவில்லை. வரைபடத்தை பார்ப்போம். சரி, இங்க நிறுத்தவும். ஒரு திருப்பி செல்லுங்க. நாம் இருக்கணும். மாப்புகளை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு நம்ம அந்த முன்னாவன் நாசிகளை அருகில் இருக்குது. ஆச்சரியமாகட்டும். ஜெய்ஹோ, அதை பிடிக்கலாம். நாம் இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்து பலன்களை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சளிக்குடி. ஆச்சரியம். நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோமா? ஆச்சரியம். சாக்லேட் உணவு எதிராக கம்மி உணவு. பெண்களா, அங்க என்ன இருக்கிறது? அது தேன்ஜெலி போல தெரிகின்றது. ஆனால் ஒன்று பபிள்கம் மாதிரி தரை வாங்குகிறது, மற்றொன்று கிட்கேட் மாதிரி தரை வாங்குகிறது. தகவல் பூர்வமாக இருக்கிறது. விரைவில் அதை படிக்க முயற்சிப்போம். தாமதிக்காமல் செய்வதில் ஒரு குறையும் இல்லை. நான் முதலில் வருகிறேன். ஆமாம், வாவ், அதை பாருங்கள். ஓ, இது சுவையான சாக்லேட் ஜெல்லி. ஆமா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நாம ஒரு பாப்சிகிள் குச்சி எடுத்து ஜெல்லிக்குள் போடலாம். இப்போ அத புஷ் பண்ணலாம். அதை எடுத்து அது ஐஸ்கிரீமாக விடு. குளிர். இப்போது அதை கொஞ்சம் உறைய வைப்போம். எங்க கிளாஸ் டெக்ஸ்ட் சென்டர். நான் ஒரு குளிர்ச்சி ஐஸ்கிரீமாவை கொண்டுள்ளேன். அம்மா, மிகவும் ருசியானது. ஆமா, சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கிறது. சரி, இப்போது என் முறை. நாம் பாட்டிலை அழுத்துகிறோம். ஆமா, என்ன விகாரமான ஒரு விஷயம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ஓ, ஆனால் நான் கூட ஒரு பலூன் ஊதக்கூடும். பாருங்கள், நானது அதை இப்போதே செய்ய போகிறேன். ஆமாம், எவ்வளவு கொண்டாக இருக்கிறது. நான் இன்னும் வேண்டும். ருசியானது. நான் ஒரு பெரிய பபிள் வேண்டும். வாவ், இது வேலை செய்கிறது. பார்க்கலாம். வாவ், இப்போ வேண எப்படி அவனின் பலூனை கட்டலாம். அப்புறப்பத்துக்கு நான் எனது சொந்த பலூனை பெற்றேன். மிக நன்று ஜெஸ், இது உங்களுக்காக. வாவ், அதுதான் அருமை. நன்றி. நான் இன்னும் ஜிப்ட் செய்ய முடியும். இன்னொரு பலூன் இருக்கிறது. அதை நான் ரிப்பனுடன் கட்டுவேன். ஜெஸ், இதோ உனக்காக. பிரிட்னி, நீ எத்தனை பலூன்கள் செய்ய விரும்புகிறாய்? இல்லையெனில் அவை அனைத்தும் முடிவடையாது. பிரிட்னி, நான் இதை வெறுமனே தாங்க முடியவில்லை. நான் பறந்து விடுவேன். அது போதுமானது. நான் போகிறேன். ஜெஸ், என்ன? இல்ல, நிறுத்து. சரி, நான் எப்படி அவளுக்கு உதவ வேண்டும்? ஆனால் இது சாக்லேட் ஐஸ்கிரீம். இது மிகவும் சுவையானது. என்னை உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அந்த பறவை எல்லாவற்றையும் கிழிக்க போகிறது. இல்ல, நான் விழப் போகிறேன். பிங்கம். ஓ, பார்க்கலாம். டேனி பற்றி என்ன? வா, எனக்கு சாக்லேட் ஜியும் இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகானது. மம்மி, புக் செய்ய சென்றார். போல் நடனம். இது மிகவும் ஐரன்மேன், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். நான் இந்த டைனமைட்டை பயன்படுத்த போகிறேன். இந்த சாக்லேட் கம் அருமையாக இருக்கிறது. பெட்டி, எங்க எல்லாவற்றையும் கேட்சிட போகிறேன். மிஸ்லி, நன்றி. அப்பா, என்னை மன்னிக்கவும். மிகவும் நன்றி. சரி, நான் எனது ருசியான கமை பயன்படுத்த முயற்சிக்கிறேன். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் குட்டி. கைத்தோள்கள் கெஞ்சிவிட்டன. நீங்கள் மிகவும் நகை பூட்டுகிறீர்கள். உனக்கு தேவை. அவளை சாகசான சாக்லேட்டோட ஒல்ல. என்ன? அதை ஐஸ் பாக்குங்கிற அடியில அழிச்சு விடுங்கள். இப்போ எனக்கு பண்டி இருக்கு.
ஹாய் மேக்ஸ். அம்பால் நான் ஒரு பெரிய பபுள் ஊத போறேன். ஓ யம் யம். சரி நண்பர்களே, தயாராகி விடுங்கள். இப்போது நான் அனைவரிலும் பெரிய பூர்த்தியை ஊதப் போகிறேன். அது வெடிச்சிட்டது. ஓ இல்ல, நான் கமிழ் மூழ்கியுள்ளேன். இது என்ன கோரமா இருக்குது. இப்போ அதை எப்படி நீக்குவது? அது உனக்கு தான் காட்டி கொடுக்க. நிறுத்துங்கள், இதற்கு தகுதியற்றவர்கள். ஓ நீ என்னை பிடிச்சுட்டார். நான் உனக்கு உதவினேன். எனக்கு கேக் வேண்டும், சீக்கிரம் தயார் செய்யுங்கள். ஒரு கேக்கு சுவாரஸ்யமாக உள்ளது. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. முதலில் கேக் செய்யலாம். இது நீல நிற அடுக்கு கொண்டிருக்கும். நாம் கிரீத்தை போட்டு விடலாம். அச்சா and sears orange. நீல நட்சுகளை தூவலாம். ஷனரவை. ஆம். ஓ தேவனியோ, இது தவிர்க்க முடியாத அளவுக்கு உண்ணக்கூடியதாக உள்ளது. வா, எவ்வளவு ருசி கூடியது. மேலும் திரவ குளுக்காண்டியை சேர்ப்போம். ஆமாம், இது அழகாகவும் பார்ப்பதற்கு பருப்பதற்குரியதாகவும் இருக்கிறது. வெரிடிக்கிங் கிராமில் கொண்ட வாக்ஸ். அது சீடர் ஆரிஷபரியர்ட். இது கிராமேல். ஓ நான் பாப் ராக்ஸ் மிகவும் விரும்புகிறேன். கேக் முழுவதும் கிராமேலில் மூடப்பட்டிருக்க வேண்டும். அப்படியே மற்றொரு சூப்பர். ஓ ஜம் பிரகாசமாய் தெரிகின்றது. ஓ இதன் உன்னிடம் முழு பழிச்சக்கரம் உள்ளதா? ஆம், அதற்கு அருகில் செல்லாதே. நான் கேக்கை பழிகளால் அலங்கரிக்கப் போகிறேன். ஓ ஆம், நான் அதை திறந்திருக்கிறேன். இப்போது நாமும் பிங்க் கலர் பழிகளை எடுத்துக்கொள்ளலாம். இளஞ்சிவப்பு சீட் வாங்க போறேன். ஒரு சில மெல்ல குதிரைகளை உருளும் கம்பியால் உருட்டுவோம். ஆமாம், அப்படியே. ஆமாம், ஒரு பெரிய அடுக்கு சுருண்ட பபிள் கம். இப்போது கேக்கை முழுவதும் அதனால் மூட வேண்டும். இப்போது என் கேக் முழுவதும் இளஞ்சிவப்பு நிறமாக உள்ளது. ஓ மற்றும் அது மிகவும் அழகாக உள்ளது. மேலே சில இளஞ்சிவப்பு பபிள் கம் வைத்து ஹப்பா பப்பா லோகோவால் அலங்கரிக்க மட்டும் இருக்கும். இது ப்ரோவரோட கிடக்கி ஷாவ் எப்படி லைனி ஷா. இப்போது ஃபினேல் க்ரீம் கொஞ்சம் சேர்க்கணும். ஆமா, நான் முடித்து விட்டேன். ஓ நான் மல்டிசஸ் கேண்டிகளால் ஒரு சாக்லேட் கேக்கை அலங்கரிக்கிறேன். சாக்லேட் பூசும் கேக் பண்ண விரும்புகிறேன். நான் ஏற்கனவே அனைத்து மல்டிசர்ஸ்களையும் கேக்கின் உள்ளே உள்ள துளியில் போட்டுவிட்டேன். இப்போது நாங்கள் கிட் கார்டு எடுத்துக்கொள்கிறோம். ஓ அவை கேக்கின் பக்கங்களை அலங்கரிக்கும். அது இருக்கிறது. ஓரியோக்கள் தூவியதும் சுவையா இருக்கும். ஓ எனக்கு இந்த கூகிகள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் கேக் லின்சி இதை முயற்சிக்கணும். ஆமா, இத முயற்சி ஃபைலன்ஸே. அன்று எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கேக்கும் சுண்டி பார்க்க வேண்டும். வேறால் இந்த நீல கேக் தான் ஆரம்பிக்கலாம். ஒரு துண்டு எடுக்கலாம். வை, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பின்புலத்திலும் நீளமாக இருப்பது போல. சுவை ஊகிக் கொள்ளலாம். இப்போது பிங்க் கேக்கும் தொடருவோம். வாவ், கேக்கிற்குள் கும்மி இருக்கிறதா? அருமை. அதை சுவைப்போம். குளிர். நான் கூட பபுள் ஊத முடிகிறது போல. இப்ப சாக்லேட் ஒண்ண முயற்சிக்கணும். வாவ், இது கலக்கல். மால்டீசஸ் மற்றும் கிட்காட் மற்றும் ஓரியோஸ்கள். எனக்கு சாக்லேட் எல்லாம் பிடிக்கும். ஓ ஆம், இது மிகவும் சுவையானது. நான் விலக முடியவில்லை. மேரியின் கேக் கண்டிப்பாக வெற்றியாளர். உண்மையா? எனது கேக்கே சிறந்தது. நன்றி லின்சி. ஹலோ பென், உனக்கு பசிக்கிறதா? ஆமா, நான் மிகவும் பசிக்கிறேன். ஒரு மாடையே சாப்பிட முடியும். நான் என்ன வேண்டும் என்று இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ தேன் ஜெல்லி, இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு பென், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும்.
அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை. செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை, ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனி பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவர் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? காமிச்சு வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து. ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு. சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது. சந்தேகமே இல்லை, ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். ஹலோ நெய்பருக்கு, புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா. நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன்.
வை அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ அப்படியே பாருங்கள். சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை நன்றி ஜெஃப், நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். சரி பிரிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூற்றுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்கள். தயவு செய்து எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நிச்சயமாக செல்லம் சமையல்காரர், தயவு செய்து எனக்கு மாவு கொடுங்கள். ஓ நன்றி. மாவு, பால், சர்க்கரை மற்றும் சில முட்டைகளில் இருந்து ஒரு இனிப்பு மாவு செய்ய வேண்டும். 1 அல்ல 2. போது நான் இதை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் வெவ்வேறு நிறத்தில் வண்ணம் தீட்டப் போகிறேன். ஓ என்ன அழகு, அற்புதம். இப்போது கேக்குகளை ஒன்றிணைப்போம். அப்படியே நாங்கள் ஒரு நிறத்தை ஊற்றுகிறோம். சரியாக இருக்குது. அதை திருப்புங்கள். அருமையான மகிழ்ச்சி. சிறப்பு. இப்போது ஒவ்வொரு அடியிலும் கிரீமை சேர்த்து அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கலாம். இவ்வாறே கேக்கை அமைக்கிறீர்கள். சரி, இவ்வாறே மேல். இல்லை செஃப், உங்களுக்கு காயமா? மன்னிக்கவும். ஓ பாட்டி, என் கேக்கின் ரகசியம் பிரகாசமான நிரப்புதலில் இருக்கும். நடுவில் வெட்டி சூடான சாஸை ஊற்று. நம்மளோட கேக்கில் ஒரு சாண்டர்ஸ் ஒரு ஆசை வந்து மேலே ஊற்றி கண்களை சேர்ப்போம். அவற்றை நீங்களுடைய அடையாளம் காண்கிறீர்களா? எனக்கு நினைக்கிறது அவ குழந்தை யார் அப்படின்ற புரிந்து கொள்வார். அற்புதம். இப்போது இந்த பொய்களை மேலே வைக்கலாம். ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஓ மகத்தானவரே, சமையல்காரரே, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். சரி, இந்த ஸ்ட்ராபெரியை எங்கே வைக்கணும்? ஓ பேரனே, இதை சாப்பிடு.
Ferni, strawberry, அலங்கரிக்க இந்த பாக்கி குச்சிகளை தேவைப்படும். இந்த வண்ணமயமான சந்தையை பாருங்கள், சாப்பிடுங்கள். ஓ வாவ், அஸ்தோல்க கேக்குகள் அவை எல்லாம் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் கிரீமியாக இருக்கிறது. சுவையானது. ஓ, இத பாருங்கள். இது ஒரு பான் கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ருசியானது. மேலே பல பழங்கள். ஓ, அத பாருங்கள். இது என்ன ஜெல்லியா? அழகாக இருக்கிறது. அட, என்ன இது? கார சாஸ். ஆஹா, என்ன? அது மதிப்பில்லாதது. ஆனால் எனக்கு இது பிடிக்கும். நன்றி பாட்டி. ஓ ஆம், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் டீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் சாப்பிட்டது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பிரியாவிடை ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம் குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவென்டின், நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும். பாருங்கள். என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம், லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசப்பமாக நடக்கட்டும் என நிறைவழிக்கிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ, டினா, நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்லை. சரி, நான் ராஜா தான் உண்ணலாம்.